ருத்ரன் தொடர்கிறது. சர்வேஸ்வரா, எனக்கு பராக்கிரமசாலியும் அசுரகுலத்தை ஆதரிப்பவனுமான புத்திரன் வேண்டும். ஆகவே இவ்வித விரதத்தை நடத்துகிறேன். நான் விரும்பிய வண்ணமே அனுகிரகம் செய்ய வேண்டும். என் தமையனுக்கு பிரகலாதன் முதலான 4 புதல்வர்கள் உண்டு. எனக்கு மட்டும் சந்ததி இல்லாவிட்டால் என் கஷ்டத்தால் சம்பாதித்த ராஜ்யம் என்னவாகும்? பிறர் ஒருவனுடைய ராஜ்யத்தை பராக்கிரமத்தால் சம்பாதித்து தந்தையின் ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறவனே புதல்வன். அவ்வகைய புதல்வனாலேயே அவனை பெற்றோன் புகழ் பெறுவான். தர்ம சிரேஷ்டர்களாகிய முனிவர்களாலே அபுத்ரஸ்ய கதிர் நாஸ்தி என்னும் ஸ்ருதியால் புத்திரனே ஊர்துவ கதிக்கு காரணம் என்று கூறப்படுவதிலின் சகல மாணவர்களும் புத்திர பேற்றினை சிறந்ததாக கொண்டாடுவர். எனக்கு கிரீடாதி புத்திரர் எண்ணுகிற என் தர்ம பத்தினியிடம் ஒரு புத்திரன் உண்டாக வேண்டும் என்றான். அவ்வார்த்தைகளுக்கு சிவபெருமான் மனம் கழித்து, ஓ தத்யாதியனே, உன் வீரியத்தால் ஜனித்த புத்திரன் உனக்கு இருக்க மாட்டானாகையால் எனக்கு புத்திரனாய் இருப்பதும் உனக்கு சமான பராக்கிரமம் உடையவனும் பிறர் ஒருவராலும் ஜெயிக்க முடியாத அந்தகன் என்னும் புத்திரனை பெறுக, துக்கத்தை விடுக என்றார். ஹிரண்யாட்சன் அந்தகனை புத்திரனாக பெற்றுக்கொண்டு பரமசிவனையும் பார்வதி தேவியையும் பிரதட்சிண நமஸ்காரம் செய்து பலவிதமான தோத்திரங்களால் துதித்து சிவபெருமானிடம் விடை பெற்று கொண்டு தன் ராஜ்யத்தை அடைந்து அந்தகனை ரசாத்தலத்திலே நிறுத்தி தேவர்களையெல்லாம் ஜெயித்து உலகம் முழுவதையும் பாய்போல சுருட்டி கொண்டு தன் பாதாள லோகத்திற்கு சென்றான். அதனால் தேவர்களும் மகரிஷிகளும் ஒன்று கூடி விஷ்ணுமூர்த்தியை வேதமாக பூஜிக்கவே திருமால் ஸ்வேதவராக அவதாரம் செய்கிறார். அவர் மகா பராக்கிரமசாலியாக தோன்றி மூக்கின் அருகிலுள்ள தந்தங்களால் தோண்டிக் கொண்டு பாதாளத்தை அடைந்து தனது தந்தம் முதலியவற்றாலும் கோரைப்பற்களாலும் பலமுறை அசுரரை சூர்ணித்து வஜ்ராயுதத்திற்கு சமானமான கால்களின் அடியால் அசுர சேனையை அனந்த முறை அழித்தார். கோடி சூரிய பிரகாசமான காந்தியுடைய சுதர்சனம் என்னும் சக்கரத்தால் அனைவரையும் நாசம் செய்து ஒழித்து இறந்த ஹிரண்யராட்சகன் மகனாகிய அந்தகாசுரனை பாதாள லோகாதிபதியாக பட்டாபிஷேகம் செய்து நிறுத்தி ஹிரண்யாட்சன் பாதாளத்திற்கு கொண்டு போன பூமியை தன் கொம்பின் மேல் வைத்து எடுத்து கொண்டு வந்து பழையபடியே இருத்தி தன் வைகுண்ட பதவியை அடைந்தார். ஜனகாதி முனிவர்களே, அது முதல் அந்தகாசுரன் உலகம் முழுவதும் அரசு செலுத்தி கொண்டிருந்தான். அந்நாட்களில் பிரம்மதேவர் அங்கு சென்று அந்தகனுக்கு தரிசனம் கொடுத்தார். அவரை அந்தகாசுரன் பலவிதமாக துதித்து வணங்கினான். அதனால் நான்முக பிரம்மா அவனை நோக்கி, அந்தகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்போது அந்தகன் அறியாமையால், பிதாமகரே, எப்போதும் எவ்வகைய அஸ்திர சஸ்திர பாச வஜ்ர முதலிய ஆயுதங்களாலும் மரங்களாலும் மலைகளாலும் ஜலத்தினாலும் அக்னியாலும் சத்துருக்களாலும் ஸ்வர்க்க மத்தியம பாதங்களிலும் இரவிலும் பகலிலும் சந்தியாகாலங்களிலும் எனக்கு மரண பயமில்லாமல் இருக்க வரம் கொடுத்து அருள வேண்டும் என்று கூறினான். பிரம்மதேவர் அவனை நோக்கி, அந்தகா, நான் அவ்வாறு உனக்கு வரம் கொடுத்தேன். நீ 8 கோடி வருஷம் தானவராஜ்ய பரிபாலனம் செய்வாய் என்று கூறி தன் சத்தியலோகம் அடைந்தார். இவ்வாறு இருக்க ஹிரண்யாட்சன் இறந்தமையாலும் அந்தகாசுரன் ராஜ்யத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டபடினும் அந்தகனாய் இருந்தவையாலும் ஹிரண்யாட்சன் தம்பியாகிய இரண்ய கசிபனே அரசனாயிருந்தமையன் அவன் கதையை இடையிலே சொல்கிறேன், கேளுங்கள். முனிவர்களே, இரண்ய கசிபன் தர்மங்களையெல்லாம் அழித்து போர் செய்து தேவர்களையெல்லாம் வென்றடக்கி துன்புறுத்தினான். இந்திரன் முதலிய தேவர்கள் ஷீராப்தியை அடைந்து அங்கே யோக நித்திரையில் இருந்த திருமாலை கண்டு பலவிதமான தோத்திரங்களால் துதி செய்தார்கள். திருமால் அகமகிழ்ந்து, அமரர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உணர்ந்தார். சூரியகாந்தி போல் விளங்கும் திருமால் அவர்களை ஆதரித்து ஜடையும் வக்கிர தந்தங்களும் கோரை பற்களும் கூர்மையான நகங்களும் சிறந்த மூக்கும் குகை போல திறந்து கொண்டிருக்கும் வாயும் கோடி சூரிய பிரகாசமும் நல்ல கோர ஸ்வரூபமும் பிரளய காலாக்னி போன்ற ஸ்வரூபமும் உடைய வர்ணிக்க சாத்தியமில்லாத நரசிங்காவதாரம் எடுத்து சூரிய அஸ்தமன வேளையில் அசுரர் புறத்தை அடைந்து அங்கிருந்த அசுரர்களை போர் புரிந்து வதைத்தார். அகண்ட பராக்கிரமத்தை காண்பித்து கிருகிருவென்று சுழன்று
வனங்களையெல்லாம் அழித்தும் காவலரை வதைத்தும் விளங்கும் விஷ்ணுமூர்த்தியை அங்கிருந்த அசுரர்கள் சிங்கமே என்று எண்ணி திகைக்கையில் பக்தனாகிய பிரகலாதன் மாத்திரம் இவர் ஸ்ரீமன் நாராயணனே என்று கருதி தன் தந்தையான ஹிரண்யகசிபனை நோக்கி, இது சிங்கமன்று, யுத்தம் செய்வதில் பலனில்லை. இவர் விசேஷர், ஷட்குணை ஸ்வரிய சம்பன்னர், முடிவில்லாதவர். அவ்வகைய நாராயணனே உன் நகரத்தை அடைந்தார். ஆகவே யுத்தத்தை நிறுத்தி அந்த நரசிங்கத்தை நீ சரணமடைந்தால் திரிலோகங்களிலும் அகண்டமான ராஜ்யத்தையும் அனுபவிப்பாய். அவரை பணிய வேண்டும் என்று கூறினான். ஹிரண்யகசிபன் கோபித்து, அடா பிரகலாதா, இந்நரசிங்கம் எனக்கு எவ்வளவு, இதற்கு நீ பயந்தாயா என்று சொல்லி தன்னருகே நிற்கும் சேவர்களை பார்த்து, நீங்கள் இந்த சிங்கத்தை பிடித்து கொல்ல வேண்டும் என்றான். சேவர்கள் யாவரும் நரசிங்கத்தை அணுகி தீயினை அடைந்த சருகு போல சாம்பல் ஆனார்கள். அதை கண்டதும் இரண்யகசிபன் அஸ்திர சஸ்திர சத்திபாச அங்குச ஆக்னேய படை முதலிய படைகளால் நரசிங்கமூர்த்தியோடு ஒரு முகூர்த்த காலம் யுத்தம் செய்து இறுதியில் இருவரும் கொடூரமான மல்யுத்தம் செய்தார்கள். அது உலகினருக்கு பெரும் கஷ்டமாக இருந்தது. இரண்யகசிபன் சூலத்தால் பெரும் கடினமான போர் செய்கையில் நரசிங்கமூர்த்தி கோபம் மிகுந்து தன் கைவிரல் நகங்களால் அவனை கழுத்தில் குத்தி பிளந்து கொன்றார். இறந்து விழுந்த ஹிரண்யனின் உடலை நரசிம்மமூர்த்தி பலவிதமாக துவம்சம் செய்து உதிரப் பெருங்கொடுகையில் அதனை சூர்ணம் செய்தார். ஹிரண்யகசிபன் இறந்த பின்னர் பிரதட்சண நமஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கும் பிரகலாதனை கடித்து கோபசாந்தியை அருகே அழைத்து அன்புடன் தனையனுக்கு தந்தையின் ராஜ்யத்தை முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்து உலகம் முழுதும் விஷ்ணு பக்தியை பிரசித்தம் செய்தவனை வாழ்த்தி தன் வைகுண்ட பதவியை அடைந்தார். அதன் பின்னர் பிரகலாதன் முதலிய சகோதரர்கள் வேடிக்கையாக, அந்தகா, உன் தந்தையான ஹிரண்யாட்சன் அஞ்ஞானத்தால் பலகாலம் மேருமலையின் குகைகளில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரது கருணையால் விரூபமும் கோரமும் குருடுமாயிருக்கும் உன்னை புத்திரமாக வரம் பெற்றான். நீ உன் தந்தையின் ராஜ்யத்திற்கு உரியவன் அல்லன். தவறி யாருக்காவது புத்திரனாகாமற் போனாயே என்று கூறினார்கள். அந்தகன் அவற்றை கேட்டு மனதிலேயே யோசித்து வருந்தி தன் வாய் மொழியால் அவர்களுக்கு ஏற்ற சமாதானம் சொல்லி ஒரு நாள் இரவில் வனத்தை அடைந்து அநேக வருடங்கள் ஒற்றை காலில் நின்று ஆகாரமின்றி கையை உயரவெடுத்து கொண்டு தேவ அசுரர்களால் செய்ய முடியாத ஜபதபம் செய்தான். பிறகு 1 வருஷம் காலம் கூர்மையான அம்புகளால் தன் தேகத்தை சிறிது சிறிதாக கொய்து தினம்தோறும் யாகத்திலிட்டும் உதிரம் சொரியும் எலும்பு மாத்திரம் இருக்க பெற்றவளானான். அப்பொழுதும் பிரம்மன் பிரசன்னமாக ஆகாமையால் எஞ்சி நின்ற எலும்பினியம் ஹோமம் செய்ய உத்தேசித்திருந்தான். தொடரும். நன்றி, வணக்கம். தயவுசெய்து ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.